ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் அவர் சேனல். நம்ம கௌசி கவி ஆன்லைன் மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டே 14க்கான கிளாஸ். அதாவது வந்து நம்ம 13 கிளாஸ் ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து 14க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ஸ் ஆஃப் ஜும்காஸ் தான். ஜும்காஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாடல் நான் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்னில் போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே என்ன பண்ணலாம், உங்களுடைய வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களுமே எனக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பலாம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களுமே ப்ராக்டிஸ் நிறையா பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம போடுறத மட்டுமே நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்களுமே ஓனாக உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மெஹந்தி போட முடியும். ஸோ நிறையா இருக்குது. நம்ம மெஹந்திலே வந்து இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருப்போம்னா, ஆரம்பத்துலேருந்தே நம்ம சின்னதாக போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் கற்றுக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது, இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா நிறைய இருக்குது, நம்ம லேர்ன் பண்ண தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா மெயின் நமக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கஷ்டம்னு நினைக்கிறத நீங்கள் 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள், அது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு மாடல் ஒன்று போட்டிருக்கேன். ஒவ்வொரு பேட்டர்னில் இருந்தும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு 6 மாடல் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா, ஓனாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் நீங்கள் அவங்களுடைய ஐடியாஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் இப்போ நம்ம பேசிக்ஸ் லெவலில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம பேசிக்ஸ் எல்லாமே முடித்தா தான் நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேசிக்ஸே நிறையா கற்றுக்கோங்க. லேர்ன் பண்ணுற அளவுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஆன்லைன் கிளாஸுமே எடுத்துன்னு இருக்கோம், வித் சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரியும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தரேன். நீங்கள் போட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற அந்த கோன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் வலிக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் நிறையா பண்ண என்ன ஆகணும்னா நமக்கு அந்த ஃபாஸ்ட்டுமே என்ன ஆகிடும்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்மளோட டேலண்ட்டை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். ஸோ நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ நமக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இதை அதை பண்ணுன்னு சொல்லி தருவாங்களே தவிர்த்து நம்ம வேலையை அவங்களால பண்ண முடியாது. ஸோ நம்ம வேலையை நம்ம தான் பண்ணணும். ஸோ நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணும். ஸோ நம்மளுடைய டேலண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வர பாருங்கள். நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணி நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜும்காஸ்லேயே நமக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஓவராலாக 6 தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் அந்த 6லுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேரியேஷன்ஸ் காட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே சேம் ப்ரொசீஜராக இருக்காது, பேட்டர்ன்ஸ் எல்லாமே வேறு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன டாட் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம பேசிக்ஸில் ஆல்ரெடி போட்டதே தான், பட் அது எல்லாமே சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிசைன்ஸ் கொண்டு வர மாதிரி. ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே சொல்லுங்கள், அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.